வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். மோரிஸ் பண்ணை விலாக்லேருந்து ஸ்ரீவித்யா சண்முக சுந்தரம் பேசுகிறேன். இந்த தடவை ரத சப்தமி 25/1/2026 வந்திருக்கு. ரத சப்தமி அப்படின்னா தை அமாவாசையிலேருந்து 7வது நாள் சப்தமின்னா 7ஆம் நாள் வர்றது தான் ரத சப்தமி. இது சூரிய பகவான் தெற்குலேருந்து தட்சிணாயனம் பயணத்துலேருந்து முடிச்சுக்கிட்டு ஒரு வடக்கு பக்கமாக திரும்பி இந்த 7 குதிரைகளை பூட்டிகிட்டு வரா இல்லையா, வடக்கு பக்கமாக திரும்பி உத்தராயணம் பயணம் செய்கிறது தான் ரத சப்தமிங்கிறது. இந்த ரத சப்தமி நாள்லேருந்து இதை பருவ காலத்தின் ஆரம்பமாகவும் கருதப்படுது, அறுவடை காலத்தின் தொடக்கமாகவும் இருக்குது. இதை சூரிய ஜெயந்தினும் நம்ம சொல்கிறோம். இந்த நாளில் தான் சூரியன் காஷிப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் மகனாக பிறந்தார். அதனால் சூரிய ஜெயந்தினும் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இந்த நாளில் நம்ம சூரியனை வணங்குறதுனால நல்ல ஆரோக்கியம், செல்வம், நோயற்ற வாழ்வு எல்லா இதுவும் கிடைக்கும். இது எப்படி நம்ம கும்பிடணும், என்னென்ன பண்ணணுன்னு பார்ப்போம் வாங்க. மாமா திருமச்சூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அங்கே சொன்னாங்களாம். அதை வச்சு நாங்கள் இன்றைக்கி தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். அடுத்து என்னென்ன வச்சு சாமி கும்பிட்றேன்னு பார்ப்போம் வாங்க. இல்லை, திருமச்சூர் கோயிலில் சொன்னாங்க, அதனால் செஞ்சுருக்கோம். இனிமேல் வருஷம் கண்டிப்பாக செய்வோம். ரத சப்தமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளத்தில் கோதுமையை வச்சு அதில் நெய் தீபம் அகலில் ஏற்றணும். ஏற்றிட்டு சக்கரை பொங்கல், வடை, கோதுமை உருண்டை கோதுமையில் என்ன பிரசாதம் வேணாலும் செய்யலாம். நான் கோதுமை உருண்டை செஞ்சுருக்கேன். சக்கரை பொங்கல், வடை. இது இன்றைக்கி ரத சப்தமிக்கு நம்ம பிரசாதம் செஞ்சுருக்கோம். இனிமேல் தீபாரணை காமிக்கணும், தேங்காய் உடச்சி தீபாரணை காமிக்கணும். அதுக்குள்ளே இந்த நம்ம ரத சப்தமியோட வழிபாடு முறைகள், அதோட கதை என்னன்னு நம்ம பார்த்துடலாம். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ரத சப்தமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வர்ற சூரிய ஹோரை 6 to 7:30 அந்த மாதிரி இருக்கும். அந்த சூரிய ஹோரையில் எருக்க இலையை வச்சு நம்ம குளிக்கணும். இப்படி குளிக்கும்போது நம்மளுக்கு இருக்க 7 ஜென்ம பாவங்கள் விலகி நம்ம எல்லா கஷ்டங்களும் விலகும். அப்போ அந்த பரிகாரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கும். அந்த சிறப்பு என்னன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம எல்லாருக்கும் மகாபாரதத்தில் பீஷ்மர் தெரியும் இல்லையா? அவருக்கு ஒரு வரம் உண்டு. அவர் விரும்பின நேரத்தில் அவரால் மரணத்தை எதிர்கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கியிருந்தார். மகாபாரத போரில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும்போது உடலாலும் மனதாலும் ரொம்ப வேதனையில் இருந்தார். நம்ம தான் வரம் வாங்கியிருந்தோமே, ஏன் நம்மளுக்கு இன்னும் மரணம் வரல அப்படின்னு சொல்லி ஏற்படலைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார். அப்போ அங்கே வேத வியாசருங்கிறவர் வந்தார். அவர்கிட்ட பீஷ்மர் கேட்குறாரு, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குங்கும்போது வேத வியாசர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த பாவமும் செய்யலை, ரொம்ப நேர்மையானவர். ஆனால் நீங்கள் பாவம் நடக்கும்போது நீங்கள் அதை தடுக்கலை, பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னாரு. அவர் என்ன அப்படின்னு இவர் யோசிக்கும்போது அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி இவர் திரௌபதி துரியோதனனோட அவையில் திரௌபதியை துச்சாதனன் துகில் உரிக்கும்போது இவர் தடுத்துருக்கலாம், தடுக்காமல் விட்டுட்டார். அதனால் அந்த தடுக்காமல் இருந்ததுனால, பார்த்துட்டு இருந்ததுனாலையும் இவர் அதை தடுக்காதனாலையும் அந்த பாவம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவருக்கு இந்த மரணம் நினச்சுமே வராமல் தடுத்துட்ருக்கு. அப்போ இந்த பாவங்களை எல்லாம் போக்குறதுக்காக வேதவியாசர் சொல்கிறாரு, எருக்க இலைகள் எடுத்துகிட்டு அதை 7 இலை எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு தலையில் 1, கண்களில் 2, அதே மாதிரி 2 தோள்பட்டையில் 2, கால்களில் 2 வச்சு சூரிய ஒளி படுற மாதிரி பண்ணுறாரு பீஷ்மருக்கு. சூரிய ஒளி பட்டு அவர் பாவங்கள்லாம் இதாகிடுது. உடனே அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் உன்னுடைய மரணம் உன் உயிர் உன்னை விருப்பப்படி எப்போ விலகணும்னு நீ நினைக்கிறியோ அப்போ நீ மரணத்தை தழுவாயின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவருக்கும் உயிர் பிரியுது. இப்போ தர்மர் கேட்குறாரு வேதவியாசர்கிட்ட, பீஷ்மர் ஒரு பிரம்மச்சாரியாச்சு, அவருக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்குறது, யார் இது பண்ணுறது அப்படிங்கும்போது வேதவியாசர் சொல்கிறாரு, தர்ப்பணம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த பாரதத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி அன்றைக்கி தான் அவர் மரணத்தை தழுவுறாரு. அந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு அவரை நினச்சி யார் ஒரு நீர் வார்த்து வழிபாடு செஞ்சாலும் அவருக்கு தர்ப்பணம் கொடுத்ததா அர்த்தமாகும்.
அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி வேதவியாசர் சொல்கிறாரு. இது வந்து ரத சப்தமிக்கு அடுத்த நாள் வருது. அன்னைக்கு வந்து பீஷ்மருக்கு நம்ம தண்ணி வார்த்து இது கொடுத்தா அவருக்கு தர்ப்பணம் கொடுத்த மாதிரி அமையும். அவர் சப்தமி அன்னைக்கு எருக்கலையை வச்சு அஷ்டமி அன்னைக்கு மரணத்தை தழுவுறாரு. அதனால் அன்றைக்கி பீஷ்டாஷ்டமின்னு வருது. அன்னைக்கு நம்ம இறந்து போன முன்னோர்களுக்கும் நம்ம அவங்கள நினச்சி நம்ம வீட்டு பெரியவங்களை நினச்சி அவங்களுக்கும் நீர் வார்த்து பீஷ்மருக்கும் நீர் வார்த்தா வழிபாடு செஞ்சோன்னா இதன் மூலம் நம்மளுக்கு சகல விதமான பாவங்களும் நீங்கி நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அமையும். சரி, இப்போ வந்து நம்ம ரத சப்தமி நாளில் எருக்க இலை குளியலை பற்றி பார்ப்போம். இதுக்கு நம்ம 7 எருக்க இலைகளை எடுத்துக்கணும். அந்த பறிக்கும்போது பால் வரும். அதனால் அதை பால்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து பெண்களாக இருந்தால் அட்சதையும், ஆண்களாக இருந்தால் அரிசி, விபூதி, எள்ளு 3 வச்சு குளிக்கணும். இது ஒரு இலையிலையும் அட்சதையும், ஒரு இலையிலையும் விபூதி, 7 இலையிலையுமே அட்சதை வச்சுக்கணும். பெண்களாக இருந்தால். ஆண்களாக இருந்தால் 7 இலையிலையும் அரிசி, விபூதி, எள்ளு வச்சுக்கணும். வச்சுட்டு மொத்தமாக 7 இலையும் தலையில் வச்சு அப்படியும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 இலை தலையிலையும், 2 இலை 2 தோள்பட்டையிலையும், 2 இலை கால்லையும் வச்சு நம்ம குளிச்சுக்கணும். குளிச்சுட்டு நம்ம குளிக்கும்போது தலையில் தண்ணி ஊற்றும் போது சூரிய பகவானை நினச்சி கும்பிட்டுக்கணும். தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி நம்ம குளிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வாசலில் போய் நின்று சூரிய பகவானை பார்த்து வழிபடணும். பின்பு வந்து சாமி ரூமில் வந்து நம்ம ரதம் கோலம் போட்டு ஒரு தாம்பாளத்தில் வந்து கோதுமை எடுத்து வச்சு, அந்த கோதுமை எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை. அதனால் ஒரு தாம்பாளத்தில் வந்து கோதுமை எடுத்து வச்சு ஒரு அகல் விளக்கை ஏற்றி அதுக்கு நெய்வேத்தியம் வந்து சக்கரை பொங்கல், வடை, கோதுமையால் செஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம சாமி கும்பிடணும். அதுக்கப்புறமா இந்த கோதுமையை எடுத்து பறவைகளுக்கோ இல்லைன்னா ஆடு மாடு எது இருக்கோ அதுக்கு நம்ம கொடுத்துடணும். ரத சப்தமி அன்னைக்கு வந்து நம்ம அந்த காயத்ரி மந்திரம் தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம சொல்லிடலாம். நான் அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்படி தெரியலேன்னா ஓம் சூரிய பகவானே நமகன்னு நம்ம சொல்லிடணும். சொல்லிவிட்டு அதே மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒரு அன்னதானம் யாருக்காவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது அன்னதானம் பண்ணலாம். ஏதோ ஒரு தானங்கள் நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்யலாம். அதனால் இது மாதிரி வருஷம் நீங்களும் ரத சப்தமி கும்பிடுங்க. கும்பிட்டு வாழ்க்கையில் வளம் பெறுங்க. நம்ம அன்றைக்கி ரத சப்தமி அன்றைக்கி விரதம் இருக்கணும் இல்லையா? அன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்ம கோதுமையில் தயாரித்த உணவாக சாப்பிட்றது தான் சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி வந்து திருமாலோட அம்சம்தான் சூரியன். அதனால் ரத சப்தமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் எல்லாமே வந்து சூரிய பிரபையில் வந்து எம்பெருமான் வந்து எழுந்தருள்வார். சூரிய பகவானை நினச்சி நம்ம இந்த வழிபாடு செய்யும்போது நம்மக்கிட்ட இருக்க நம்ம வாழ்வில் இருக்க தீவினையெல்லாம் போய் இருளெல்லாம் விலகி நல்ல நன்மை ஏற்படும். அதனால் எல்லோரும் இனிமேல் வருஷம் வந்து ரத சப்தமி வந்து கும்பிடுங்க. ரத சப்தமி என்றைக்கு வருதுன்னா தை அமாவாசையிலேருந்து 7வது நாள் வரும். அதுதான் கணக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஏன் அம்மா பாரு, டே இங்கே பாரு, இந்த சாமி கும்பிட்டுட்டாரு.